Question number 11. The sum of three consecutive terms that are in AP. Three consecutive terms அப்படின்னா என்ன அப்படின்றது நான் ஒரு வீடியோலேயே போட்டிருக்கேன். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி த்ரீன்னு எடுத்தோன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று ஏ மட்டும் இப்படி எடுக்கணும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தே ஆர் இன் ஏபி சம்னா என்ன, அடிஷன். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா பை டேட்டா இது மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருமா, 27 வருமா. அப்போது ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடுமா. அப்போ இங்கே 3a = 27 மாறிடுமா. a is equal to 27 divided by 3. இப்போ ஏவோட வேல்யூ என்னது, 9. ஏக்கு என்ன வேல்யூ கிடச்சிருச்சு, 9ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது ப்ராடக்ட் இஸ் 288. அப்போ ப்ராடக்ட்னா என்ன, அடுத்த டேட்டா என்ன, பை டேட்டா இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 288ன்னு கிடைக்கும். இப்போ ஏக்கு பதிலாக 9 அப்ளை பண்ணுங்கள். ஸோ 9 மைனஸ் டி 9 இன்ட்டு 9 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288. இந்த 9 டிவைட் பண்ணிடலாம், இது அப்படியே வச்சுக்குவோம். 9 மைனஸ் டி இன்ட்டு 9 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288 டிவைடட் பை 9. இப்போ 9ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 32 கிடைக்கும். ஸோ 32 அப்படியே வச்சுப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. 9 ஸ்கொயர் 81. 81 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81. இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 49ன்னு வந்துடும். இப்போ மைனஸ் 49ன்னு வந்துடுச்சு. இப்போ மைனஸ் மைனஸ் இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஏன்னா 49 எப்படி எழுதலாம், 7 இன்ட்டு 7ன்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது ஒரு 7 தான் நமக்கு கிடைக்கும். அதை ப்ளஸ் 7 மைனஸ் 7 அப்படின்னு 2 எடுத்துக்கணும். இப்போது ஏவோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும், 9. டியோட வேல்யூ என்னென்னா ப்ளஸ் 7 ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, 9 மைனஸ் டியோட வேல்யூ 7 9 ப்ளஸ் 7. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் 9 மைனஸ் 7 2 9 16 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு 9 டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7க்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 9 minus of minus 7 9 plus of minus 7 கிடைக்கும். அப்போ 9 plus 7 9 minus 7. அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 16 9 2ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். தேங்க்யூ. இப்போ கொஷின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். த ரேஷியோ ஆஃப் 6th and 8th term 6th and 8th term அது 2 டேர்முக்கும் ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 7:9ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், T6:T8 இதோட வேல்யூ என்னென்னா 7:9. இதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதிடுவோம், Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ T6ஓட வேல்யூ என்ன, T6 அப்படியே எழுதி டிவைடட் பை T8 which is equal to 7 divided by 9ன்னு எழுதிடுவோம். இப்போது 9 அடுத்த கொஷின் என்ன, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th to 13th term. அதாவது T9 is to T13 கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ T6ஓட வேல்யூ என்ன, a plus 6 minus 1 into d divided by a plus 8 minus 1 into d is equal to 7 by 9. a plus 5d 6 minus 1 5 divided by a plus 7d which is equal to 7 by 9. இப்போ cross multiplication பண்ணால் 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d மாறிடும். which is equal to 9 table multiply பண்ணால் 9a
plus 9 5s are 45D, which is equal to 7A minus plus 49D. 7 7s are 49. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்துடுவோம். 9A minus 7A is equal to 49D minus 45D. இப்போ 9Aல 7A போச்சுன்னா பேலன்ஸ் 2A. 45ல 49ல 45 சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 4. ஸோ விச் இம்ப்ளைஸ் 2ஆல் டிவைட் பண்ணால் A is equal to 2D. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 2Dன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T9 is to T13 கண்டுபிடிக்கணும். அதாவது T9 divided by T13 கண்டுபிடிக்கணும். which is equal to A plus 9 minus 1 into D, A plus 13 minus 1 into D, which is equal to A would value 2D plus 9 minus 1 8D divided by 2D plus 12D equal to 8 plus 2 10. 10D divided by 14D. D cancel ஆயிடும், which is equal to 10 divided by 14. 2 table cancel பண்ணா 2 5s are 10, 2 7s are 14. So answer என்ன? 5 is to 7. T9 is to T13 ஓட value 5 is to 7. Thank you.